ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். உன் வாழ்க்கையில் துன்பமெல்லாம் நீங்கி சந்தோஷம் விடிய வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன் கர்மாக்களை அழிக்க சற்று தாமதமாகிவிட்டது குழந்தையே. அதனால்தான் உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்ப கால தாமதம் ஏற்பட்டு விட்டது. இன்றோடு உன் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே. சந்தோஷமான நிகழ்வு உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. ஒரு முறை இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உனக்காக ஒரு சுப மங்கள செய்தி உன் சாயப்பா உனக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கான விடியல் உனக்காகவே துவங்கப் போகிறது. உன் வாழ்விலும் உன் மனதிலும் நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல ஏற்றங்களும் வரத்தான் போகிறது. நீயே அதை பார்த்து நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்ற ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். உன்னுடைய மாற்றத்திற்கான நேரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலை அப்படியே நிலையாக இருந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தாயில்லவா? அந்த நிலைமையை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் கண்மணியே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உனக்காகவே ஏற்படுத்தப் போகிறேன். சந்தோஷமாக இரு என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் வருகின்ற ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் காண்பிக்கத்தான் போகிறேன். அதை புரிந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, நடக்கப் போகும் விஷயத்திற்காக நன்றி சாயப்பா, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்ததற்கு நன்றி சாயப்பா என்று நம்பிக்கையோடு நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நீ சொல்லும் நன்றி எப்பொழுதும் வீண் போகாது என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்த்து நிறைவான நிம்மதியோடு நீ உன் வாழ்வில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நம் விதி பலமாக இருக்கிறதே, இதுவரை நம் வாழ்வில் நடக்காதது போகுமா என்று சந்தேகமே வேண்டாம் என் குழந்தையே. எதையுமே நீ அலட்சியப்படுத்தவே வேண்டாம் குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். குழந்தையே, தவறிக்கூட மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் மற்றவர்கள் உன்னால் வேதனைப்பட்டாலோ காயப்பட்டாலோ அந்த பாவத்தை நீ எங்கும் போய் கழிக்கவே முடியாது. வாழ்வில் எப்பொழுதுமே நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று உண்டு குழந்தையே. எப்பொழுதுமே நீயாகவே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காகவோ வேறு யாருக்காகவோ உன்னுடைய இந்த நிலைமையை, இந்த நல்ல மனதை எப்பொழுதும் எதற்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. குழந்தையே, கல்லாய்க்கூட இருந்து விடலாம். ஆனால் பிறர் மனதை நோகடிக்கும் சொல்லை எப்பொழுதும் உன் வாயிலிருந்து சொல்லவே சொல்லாதே. அந்த சொல் மற்றவர்களின் மனதில் எப்பொழுதும் முள்ளாய் குத்தி கொண்டே இருக்கும்படி செய்து விடாதே. நல்லதோ தீயதோ அவரவர் செய்யும் செயல்களை இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வாழ்வு என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுத்து விடாதே. வழிகள் உள்ள வாழ்க்கை மட்டுமே உனக்கு விதிக்கப்பட்டது என்றால் நான் அந்த விதியையே மாற்றியமைப்பேன் குழந்தையே. உனக்காக, என் கண்மணிக்காக அந்த விதியை நான் மாற்றி எழுதுவேன். நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்கி நிற்காதே. அன்பு இருக்கும் இடத்தில் பொய் இருக்கும் குழந்தையே. ஆனால் பொய் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் அன்பு இருக்கவே இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்வில் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அன்பை நீ பரிசாக கொடு. அதே போல உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்கு உன்னுடைய புன்னகையை பரிசாகவே கொடு. உன் மனதை ஏமாற்றியவர்களுக்கு உன்னுடைய மகிழ்ச்சியை பரிசாக கொடு. உன்னை உன் வாழ்க்கையில் அவமானப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அமைதியை பரிசாக கொடுத்துவிடு அவர்களிடத்தில். என் அன்பு பிரியமே, தொட்டுவிடும் தூரத்தில்தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட நானும் விட்டுவிட மாட்டேன் என்பதை நம்பு குழந்தையே.
நீ தனித்து இருந்தாலும் நீ எப்பொழுதும் தனியாக இல்லை குழந்தையே. உன் தந்தையாகிய நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை சரி செய்ய, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையில் பொக்கிஷத்தை அள்ளி அள்ளித்தர உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா இருந்து கொண்டே இருப்பேன். உனக்கான நற்செய்தியை கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்க செய்வேன். நிச்சயமாக என்னை அவ்வளவு சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. நான் உன்னை மிக அழகாக உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் வேலையை செய்து கொண்டே இருப்பேன் எல்லா நேரமும். குழந்தையே, நீ விரும்பியது அனைத்தையும் அடையப் போகிறாய். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் ஒதுக்கிவிட்டேன். நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடப் போகிறது. புண்ணியம் பல செய்திருக்கிறாய். அதனால்தான் உன்னுடைய வாழ்வு பொக்கிஷமான வாழ்வு உனக்காக நல்ல நல்ல மாற்றங்களை தர காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான செய்தியை கேட்க ஆயத்தமாக. உனக்காகவே உன் மகிழ்ச்சியான செய்தியை உன்னை நோக்கி நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் செல்லாமல் உன்னை நல்வழியில் திருப்பிவிட உன் சாயப்பா எப்பொழுதும் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. குழந்தையே, உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நற்செய்தியை வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் நீ உன் புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். ஆனந்த செய்தியை கேட்டு சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறாய். நல்ல காலம் உனக்கு பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு அருகில் வந்துவிட்டது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் 100% நிச்சயமாக பலிக்கும். அதற்கு உறுதுணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கிறேன் என்று நீ புலம்புவது எல்லாம் உன் சாயிநாதருக்கு கேட்காமல் இல்லை குழந்தையே. உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த நரக வேதனை என்று நீ கதரும் மனக்குமுறல் கேட்டு உனக்கான நல்ல வழியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எந்தவித சோகமோ கஷ்டமோ உன்னை அண்டாமல் நான் பாதுகாப்பேன். உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் வழிவகை செய்வேன். நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் என் சாயப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. கூடிய விரைவில் உனக்கான ராஜயோகம் ஆரம்பமாகப் போகிறது. உன்னை காப்பாற்ற உன் அப்பா இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். உன் இல்லத்திலும் உன் மனதிலும் சுபகாரியம் நடக்கத்தான் போகிறது. நீ அதை பார்த்து ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். அதை நானும் கண்டு ரசிக்கத்தான் போகிறேன். குழந்தையே, என் மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் எதற்குமே கலங்காதே, நான் இருக்கிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இதை கேட்ட நொடி முதல் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. ஓம் சாயிராம் என்று முழு பக்தியோடு என் நாமத்தை சொன்ன பிறகு இந்த நொடி உன் மனதில் எதை நடக்க வேண்டும், எது நிறைவேற வேண்டும் என்று மனதில் நினைத்து ஆசையை என் மீது வைக்கிறாயோ, பிரார்த்தனையை என்னிடம் வைக்கிறாயோ, அதை நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்காக நடத்தியே வைப்பேன். இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது.
இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும், சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையே எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயிதேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது.
முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏதாவது கிடைக்க தாமதமாகிறது என்றால் அதற்கான இரட்டிப்பு பலன்களோடு உனக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தப் போகும் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் வெளிப்படப் போகிறாய். உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு வேறு யாருக்கும் செல்லாது குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால் அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால்
எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில், "இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும்" என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும்பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை "இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும்" என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், "எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா எல்லாம் சரியாகிவிடும் என்று இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி?" என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், "சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால். அவ்வளவுதானா? இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன்" என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே "இவ்வளவுதானா நம் பிரச்சனை?" என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டாயல்லவா? இனி உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷம் நீ, என்னுடைய கண்ணான கண்மணி நீ. உன்னை என்னிடம் வரவழைத்து கொண்ட என்னுடைய பொக்கிஷம் நீ. சில நேர சுமைகளை கூட பாரமாய் கருதும் இந்த உலகில் சுமைகளை மட்டுமே சுகங்களாக எண்ணி வாழ்பவள்தான் பெண்ணினம். அப்படியாப்பட்ட பெண்ணே, என் மகளே, என் கண்ணான கண்மணியே, இது உனக்காகத்தான். இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்த்திராத பிரகாசத்தை கண்குளிர பார்க்கப் போகிறாய். மிகப்பெரிய திருப்பு முனையை இனி உன் வாழ்வில் நீ காணத்தான் போகிறாய். உன் சாயிதேவா உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? இனி எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை என் கண்களுக்குள் வைத்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நீ தவறான சிந்தனையில் மூழ்கியிருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை புரியாமலும் தெரிந்து கொள்ளாமலும் தான் இத்தனை குழப்பத்தோடும் வேதனையோடும் தவித்து கொண்டிருக்கிறாய்.
நீ புலம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே போவதில்லை, மாறிவிடுவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நீ எதற்குமே காரணகர்த்தாவாகி முடியாது. ஏனென்றால் நீ நினைப்பது போல் எல்லாமே நடந்துவிட்டால் பின் வாழ்க்கைக்கான அர்த்தம் எப்படி இருக்க முடியும்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுவதை விட, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்காமல் போனது என்பதை நான் கூறினால் உன் மனதுக்கு சற்று சுகமாகத்தானே இருக்கும். இதோ கூறுகிறேன், கவனமாக கேள். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும், உனக்கு நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று அப்பொழுதுதான் உன் மனதிற்கு விளங்கும். உனக்கு நடந்தது எல்லாமே உனக்கு எதிராகவும் உனக்கு சாதகமாக இல்லாமல் நடந்தது போல் உனக்கு தோன்றினாலும், ஆனால் இதுநாள் வரை எதுவுமே உனக்கு தவறாக முடிந்துவிடவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னிடம் இருந்து எல்லாமே விலகி சென்றது போல உனக்கு தோன்றினாலும், எல்லாமே உன்னை விட்டு போனது போல உனக்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னிடம் இப்பொழுது இல்லை என்பது போல தோற்றம் உன் மனதிற்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னை விட்டு விலகவில்லை. நான் விலக்கவும் வைக்க மாட்டேன். எல்லாமே கைவிட்டு போனது போல உனக்கு தோன்றினாலும், வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற தோற்றம் உனக்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னை விட்டு கைவிட்டு போவதும் இல்லை, போகவும் போகாது. உன் வாழ்க்கையும் அவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடவும் முடியாது. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருக்கும் பொழுது, நீ ஏன் தவறாக சிந்தனையை உன் மனதிற்குள் எழ வைக்கிறாய்? நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்று பதற்றத்தோடு இருக்கும் உனக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், எதுவும் உனக்கு நடக்காமல் போகாது. நம் விதி அப்படியே இருந்துவிடுமோ என்ற குழப்பத்திலேயே இருக்கும் உனக்கு நான் கூறுகிறேன், சர்வ நிச்சயமாக கூறுகிறேன், விதியை மாற்றி எழுதுவேன் உன் சாயிதேவா. நமக்கு எதிரான முடிவுகள், நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கப்பட்டு விடுமோ என்று குழப்பத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் மீண்டும் கூறுகிறேன், உன் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகள் மட்டுமே எடுக்கப்படும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்க்கையில். நம் தலைவிதி தவறாக எழுதப்பட்டு விட்டதோ என்று குழப்பத்தோடு இருக்கும் என் மகளுக்கு நான் கூறுகிறேன், உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் உனக்கு சாதகமாக நான் அதை மாற்றியமைப்பேன். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்கொண்டே இருக்கிறதே, இப்படியே நம் காலம் முடிந்து விடுமோ? எந்த மாற்றங்களும் எந்த ஏற்றங்களும் நம் வாழ்வில் நிகழாமலே முடிந்து விடுமோ என்று குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் இருக்கும் உன் மனதுக்கு நான் சர்வ நிச்சயமாக கூறுகிறேன், எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நீ பொறுத்திருந்து காத்திருந்ததற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இதுதான் நம் நிலைமை. இந்த நிலைமையோடு தான் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீ தவறாக எண்ணினால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? இவ்வளவுதான் நம் வாழ்க்கை. இந்த போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் தான் நான் வாழ வேண்டும் என்று தவறான முடிவை நீயே உன் வாழ்க்கையில் எடுத்துவிட்டு பின் என்னிடம் வந்து ஏன் புலம்புகிறாய்? நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. அனைத்தும் மாறும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். நம் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தோடு இருந்த நீ இப்பொழுதெல்லாம் இது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இது நடந்துவிடக்கூடாது என்றுதான் உன் பிரார்த்தனையாக இருக்கிறது. இப்படி உன் மனதை மாற்றி மாற்றி நீயே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற குழப்பத்தோடும் ஏது செய்கிறோம் என்ற ஒரு தெளிவு இல்லாமலும் இருக்கும் பொழுது
நீ அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கை என்ன செய்தால் நீ மகிழ்ச்சியாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ முடியுமோ அதை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன். ஆகது ஆகட்டும், வருவது வரட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு கிடைக்கும்படி வழிவகை செய்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை தீண்டவும் முடியாது. நான் அதை வைத்து கொள்ளவும் மாட்டேன்.